இன்று இன மத வேறுபாடு இல்லாத ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துகின்ற வண்ணம் சுமார் 159 ஆசனங்களை கொண்டு நீங்கள் ஆளுங்கட்சியை அமைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் அதை உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக, இன்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை கட்டங்கட்டமாக இந்த அரசாங்கம் தீர்க்குமா என்கின்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு மையமாகத்தான் கள்ளிச்சையில் மீள்குடியேற்றப்பட்ட கிராமத்தின் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையிலே வேண்டிக் கொள்கின்றேன். சுமார் 70 வருட ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்திலே சுமார் 106 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள். 1990ஆம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக 106 குடும்பங்களும் இடம்பெயர்ந்து தங்களுடைய குடும்பங்களில் உறவினர்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் 56 குடும்பங்கள் மகாவலி அதிகார சபையின் ஊடாக ஜெயந்தியாய கிராமத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். மிகுதியாக இருக்கிற 56 குடும்பங்கள் சுமார் 34 வருடங்களாக தங்கள் இடமின்றி உறவினர்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள். கடந்த 10/5/2001ஆம் ஆண்டு நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 56 குடும்பங்களையும் குடியமர்த்துவது சம்பந்தமான முடிவெடுத்து அது அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டும் அவர்களுக்கான வசதிகளோ அல்லது வீடுகளோ அல்லது பாதைகளோ அமைக்கப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு பொறுப்பான அமைச்சர், குடியேற்றத்துக்கான அமைச்சர் இது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்த மக்களுடைய வாழ்வில் விளக்கேற்றுமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய ஏறாவூர் ஹாஸ்பிட்டல் சுமார் 200 வருட பழமை வாய்ந்த அந்த சரித்திரத்தை கொண்ட என்ற அடிப்படையில் அந்த வைத்தியசாலைக்கு தல வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டும் இன்னும் அதற்கான வேலை திட்டங்களோ அல்லது அதற்கான வைத்தியர்களோ உள்வாங்கப்படவில்லை. இந்த வைத்திய நிபுணர்கள், பெண் வைத்தியர்கள், சிறுவர் வைத்தியர்கள், தாதிமார்கள் என பல்வேறு வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. அவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து அந்த வைத்தியசாலையை மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையிலே எல்லா வசதிகளையும் மேம்படுத்தி கொடுக்குமாறு நான் சுகாதார அமைச்சரை வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு இன மத பேதமில்லாத ஒரு நெல்லாட்சி என்ற அடிப்படையிலே நான் கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் விடுக்கின்றேன். ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழ் பகுதியில் தமிழ் அரசு அதிகாரிகளும் முஸ்லிம் பகுதியிலே முஸ்லிம் அரசு அதிகாரிகளும் தான் இன்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழ் பகுதியிலே ஒரு பிரதேச செயலாளர் பணியாற்றினால் அங்கே உதவி பிரதேச செயலாளராக ஒரு முஸ்லிமால் பணியாற்ற வேண்டும். அதே போன்றுதான் முஸ்லிம் பகுதியிலே ஒரு பிரதேச செயலாளர் பணியாற்றினால் அங்கே ஒரு பிரதி செயலாளராக அங்கே ஒரு தமிழ் சகோதரர் பணியாற்ற வேண்டும். அவ்வாறு மாவட்டம் துறைக்கும் மாகாணம் வரைக்குமான எல்லா துறைகளிலுமே எல்லா சிங்கள, முஸ்லிம், தமிழ் என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து அரசு அதிகாரிகளும் அவர்களுடைய மக்களுடைய பணி செய்வர்களாக இருக்க வேண்டுமே தவிர இன மத வேறுபாடு இல்லாத ஒரு நல்லாட்சியை தான் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பல்வேறு சபை உறுப்பினர்கள் மத்தியிலே பிரதிவாதங்கள் சென்றாலும் நாங்கள் இன்று போதை வஸ்து என்கின்ற அந்த கொடிய இலக்கு இல்லாமல் துரைத்தடி எறியப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று போதை வஸ்தின் மூலமாக நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கிளீன் சிட்டி மூலமாக உண்மையான ஸ்ரீலங்காவை நோக்கி நகர்வோமாக இருந்தால் முதலாவதாக இந்த போதை வஸ்துக்கு உரிய அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து இந்த அரசாங்கம் அதற்கான அவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் கொண்டு வந்து இது வருகின்ற சிறிய வியாபாரிகளை கைது செய்வதை சேர்த்து பெரும் வியாபாரிகள் சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்கின்றார்கள். அவர்களையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அவர்களை கைது செய்து இந்த போதை வஸ்துக்கை நிறுத்துமாறு இந்த அரசிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் சுமார் 75 வருடம் பழமை வாய்ந்த உருகாமம் கிராமம், வடிச்சல் போன்ற சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற வேளையிலும் கூட அங்கே அவர்களுக்கான அவர்களுக்கான எதுவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத அந்த உருகாமம் கிராமம் காணப்படுகிறது. அவர்களுக்கான அந்த யானை வேலியோ அல்லது அவர்களுக்கான வீட்டு வசதிகளோ பாறை வசதிகளோ அமைத்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே இருக்கின்ற சுபேர் ஹாஜியார் என்கின்ற
பாடசாலையில் சுமார் 50 மாணவர்கள் இருந்து இன்று 4 மாணவர்கள் தான் அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கிராமம் கட்டங்கட்டமாக குடிபெயர்கின்ற நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதாகவே அதுக்கான பொறுப்பான அமைச்சர் அவர்களே இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து இந்த யானை வேலியை அமைத்து கொடுப்பதன் மூலம் அந்த கிராமத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க முடியும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் ஏறாவில் இருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியசாலை அங்கே சுமார் கிட்டத்தட்ட வினாடியாக அந்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு எதுவிதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அந்த வைத்தியசாலைக்கு உடனடியாக ஒரு ஜெனரேட்டர் மின் பிறப்பாக்கி ஒன்றும் இல்லாத நிலைமை. அதே போன்றுதான் அந்த வைத்தியசாலைக்கு ஒரு வாகன வசதியும் இல்லாமல் சுமார் 20-21 வருட காலமாக ஒரு மாவட்ட வைத்தியசாலை இருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியசாலையை அதுக்கான மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டரையும் ஒரு வாகனத்தையும் வழங்குமாறு இந்த சபையிலே நான் வேண்டிக் கொள்வனாக சபைக்கு வாய்ப்பளித்த சபை உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.